ஹலோ, இன்னைக்கு நவராத்திரி வெள்ளிக்கிழமைக்கு ஒரு புட்டு ஒண்ணு பண்ணி காட்டலான் இருக்கேன். இந்த புட்டு எதுல பண்ண போறோம்னா கற்கண்டு புட்டு. கல்கண்ட மாவு ரெடி பண்ணி கல்கண்டை கலந்து ஒரு புட்டு பண்ணி காட்டலான் இருக்கேன். இது ரொம்ப ஈஸியான புட்டு. நான் ஏற்கனவே ஆல்ரெடி வெள்ளை புட்டு பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர். அதனோட லிங்க் தரோம், அதை கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க வேணுங்கிறவா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கல்கண்டு புட்டு வேலைக்கு போறவா பிகினர்ஸ் அவளுக்காக தான் இதை மெயினா நான் சொல்லி தரலான் இருக்கேன். ஏன்னா ஈஸியா பண்ணிடலாம். அவ ஆஃபீஸ் போயிட்டு வந்து வெத்தலவா கொடுக்கறதுக்கு சாயந்தரம் நைவேத்தியம் பண்ணி கொடுக்கணும் இல்லையோ, அதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு மாவு ப்ரிப்பரேஷன் கூட உங்களால முடிஞ்சா நீங்க ஊற வச்சு அதை வறுத்து அரிசியை அதுக்கப்புறம் அதை சலிச்சு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கடை மாவுலயே பண்ணலாம். கடையில வந்து கொழக்கட்டை மாவு புட்டு மாவுலாம் இருக்கு இல்லையா, அது ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ பேக்கெட் வாங்கிட்டா அதுல தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ ஆத்துக்கு எல்லாருக்கும் வச்சு கொடுக்கறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பொதுவாகவே கல்கண்டு வந்து அம்பாளுக்கு வந்து ரொம்ப உகந்த பிரசாதம். பொதுவா இப்ப எங்க மாமனார்லாம் ஈவினிங்ல வந்து லலிதா சகஸ்ரநாமம் சொன்னார்னாக்க கல்கண்டு 2 திராட்சை இது பாராயணம் பண்ணும்போது முடிச்சுட்டு அதை வந்து நிவேதியம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுப்பார். அதனால கல்கண்டு எப்பயுமே அம்பாளுக்கு உகந்தது. வெள்ளை புட்டும் பண்ணலாம், லாஸ்ட் டைம் பண்ணி காமிச்சிட்டேன். அதனால இந்த ட்ரிப் கல்கண்டு புட்டு பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இப்போ இந்த தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. இந்த கப்பால தலை தட்டி ஒரு மாவு எடுத்துட்டு இருக்கேன். கடை மாவு தான், கொழக்கட்டை மாவு தான் நான் இன்னைக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி டைமண்ட் கல்கண்டோ இல்லை பெரிய கல்கண்டா இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு பொடி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 3/4 அளவு இருந்தா போதும். அதுக்கு அதே மாதிரி கப்பில் 3/4 அளவு கல்கண்டு, மஞ்சப்பொடி, நெய், ஏலக்காய், ஒரு சிட்டிக்க உப்பு, தேங்காய் துருவல். இதுதான் இதுக்கு இன்னைக்கு தேவையான சாமான்கள். அடுப்புல வானலி காஞ்ச உடனே இந்த மாவை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுண்டு இது நல்லா செவப்பா வறுக்கணும். அப்பதான் புட்டு உதிர் உதிரா வரும். நான் இதை வறுத்து காட்டுறேன் பாருங்க. கை விடாம இப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படியே வறுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப பாருங்க, நல்லா புகைய வருதா, நல்லா செவப்பா இப்படி வறுத்துக்கணும். இப்ப இப்படி பெரட்டும் போது பாருங்க இப்படி வருது பாருங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ வேற பாத்திரத்துல இதை போட்டுக்குவோம். ஒரு 3/4 டம்ளர் ஜலம் வச்சிருக்கேன் நான். இதுல கொதிக்கட்டோன்னு அதுல இந்த கலருக்காக இந்த மஞ்சள் பொடியை அதுல போட்டுட்டு அணைச்சிருவோம். அப்புறம் இந்த மாவுல சும்மா இப்படி ஒரு சிட்டிக்க உப்பு போட்டிருக்கேன், அவ்வளவுதான். இப்போ ஜலத்தை மட்டா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இந்த பாருங்க தெளிச்சா மாதிரி இப்படி கலக்கணும். நல்லா தப்ப அப்படியே விடக்கூடாது. கை சூடும், இதை வச்சுக்கோங்க. சொல்ல மறந்தேன், முதல்ல மாவை சலிச்சுருங்க. சலிச்சதுக்கு அப்புறம் வருங்க. நல்லா தான் இருக்கு, சலிச்சா ஒன்றும் காணும். இருந்தாலும் நம்ம சந்தேகத்துக்கு ஒரு முறை சலிச்சிடணும். தண்ணி ஜாஸ்தி ஆயிடுமோன்னு பயப்படுறா, ஒரு ஸ்பூன் மாவை ஒன்றா எடுத்து வச்சுட்டு இந்த ஜலத்தை விட்டு பசைங்க. பெசரின்ட்டு சப்போஸ் ஜலம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த மாவை போட்டு அதை ஈக்குவலைஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் சொட்டா இந்த மாதிரி ஸ்பூனால கூட விட்டுக்கலாம். எவ்வளவு பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரண்டியால கூட விட்டுக்கலாம். நிறைய பண்றவா 1/2 கிலோ மாவு 1/4 கிலோ மாவு பண்றவாள்லாம் வறுத்த மாவுன்றதால கொஞ்சம் இழுக்கும். இது சுடும். கொஞ்சம் ஆறின உடனே கையால சேர்த்து பெசரணும். சாரி, பெசையக்கூடாது, பெசரணும். இனிமே பார்த்துன்னு தான் விடணும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜலத்தை விட்டு இப்படி உதிரா மெதுவா கையால ஆறின உடனே இப்படியே பெசரணும். எனக்கு இப்போ கரெக்டா வந்துருக்குது பாருங்க, பிடிக்க வருதா, இந்த மாதிரி பிடிக்க வரணும். உதிரணும். எனக்கு நன்னா இருக்கு, அப்படியே நான் வீட்டில் வச்சுடலாம். பட் சிலருக்கு கட்டி அதை பாருங்க, இந்த மாதிரி 1-2 கட்டிகள்லாம் ஏதாவது இருந்தது டவுட்டா இருந்தா இந்த மாதிரி சல்லடையில போட்டுருங்க. சல்லடையில போட்டு ஒரு முறை சலிச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. இப்ப பாருங்க, எனக்கு இதுல கட்டியே இல்லை, இருந்தாலும் 1-2 சின்ன கட்டி இருந்தா கூட வந்துடும் பாருங்க. இப்படியே சலிச்சுக்கணும். இது பாருங்க, இப்படியே கையில பண்ணலாம். இப்படி கையாலேயே இது பண்ணிக்கோங்க. இல்ல ரொம்ப கட்டி இல்லை அப்படின்னா அப்படியே வீட்டில் வச்சுடலாம், மூட்டை கட்டி. பார்த்தெல்லாம் இது சின்ன கண்ணு, அதனால கொஞ்சம் நாழியாச்சு. பட் இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வடிகட்டிலாம் இருக்கும் பாருங்க, அதுல கூட பண்ணலாம். நீங்க பாருங்க, இந்த மாதிரி தேய்ச்சி பண்ணா இந்த கடைசியில் இது பாருங்க, இந்த கட்டி இருக்கு இல்லையா, இது வேண்டாம். இப்போ இது ஒரு நல்ல ஒரு ஒயிட் கிளாத்ல இதை கையெல்லாம் தொடாதீங்க. தொடாம அப்படியே போட்டுட்டு இது அப்படியே மூட்டை கட்ட வேண்டியதுதான். ஈரமாக கூடாது கொஞ்சம் கூட அந்த துணி. இப்போ பாருங்க, நான் இன்னைக்கு ஸ்ரீமர்ல பண்ண தண்ணி நல்லா கொதிக்கணும்.
கொதிச்ச உடனே இப்படி ஒரு தட்டை போட்டுருங்க. அதுக்கு மேலே இந்த மூட்டையை தூக்கி வைப்போம். வச்சுட்டு இதை நல்லா மூடிடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் காட்டுறேன் பாருங்க. அதை ஒரு 10 நிமிஷம் ஆனவுடனே நான் எப்பயும் என்ன பண்ணுவேன்னா, அடுப்பை நல்லா சிம்மில் தான் இருக்குது, இதை பாருங்க. சந்தேகத்துக்கு நான் ஒரு முறை இப்படி கலரி விடுவேன். அப்போதான் நல்லா வேகும். கை உங்களுக்கு சுற்றுமோன்னு பயமாக இருந்தால் கூட இந்த மூட்டையை எடுத்து இப்படி வச்சுருங்க. பாருங்க, இப்படி வச்சுட்டு ஒரு முறை நான் பண்ணுவேன். எப்பயுமே அப்படிதான் வழக்கம் எனக்கு. இல்லைன்னா நரன்னு இருக்கும். இல்லட்டா வெந்து வேகாமையமா நல்லா வேகணும்னா ஒரு முறை இப்படி தான் பண்ணணும். வேறு வழி கிடையாது. அப்போதான் நல்லா இருக்கும். இப்போ மறுபடியும் அதே மாதிரியே தண்ணி படாமல் மறுபடியும் வச்சுட்டு மூடி வச்சுருவோம். அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் இப்போ கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்தில் நான் எடுத்து பண்ணேன். இன்னும் ஒரு 7 நிமிஷம், மொத்தம் டோட்டலாக ஒரு 15 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதும். வெந்துடும். நல்லா வறுத்துட்டோம் இல்லையா, அதனால ஈஸியாக வெந்துடும். இப்போ இது வெந்த உடனே காமிக்கிறேன் உங்களுக்கு. இது 15 மினிட்ஸ் ஆகிடுது. இப்போ இதை எடுத்துருவோம். கண்டிப்பாக 15லேருந்து 20 நிமிஷம் வேக விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வேகும். இல்லாட்டா நரன்னு இருக்கும் அந்த புட்டு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்பூனாலேயே பண்ணுற குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம் ஃபஸ்ட்டு வேக விட்டு பாருங்க. அது திறந்து பாருங்க. நடுவில் நான் சொன்ன மாதிரி முடிஞ்சால் ஒரு முறை ஸ்பூனால் கலக்கி அப்படியே சும்மா அப்படியே கலந்து விடுங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ், மொத்தம் 15லேருந்து 20 மினிட்ஸ் டெஃபினட்டாக நல்லா வேகணும். அப்போ தான் இது இப்போ ஆறணும். நல்லா ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளேயும் இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கல்கண்டை பொடி பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு மிக்சியில், மல்டி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதோ பாருங்க இருக்கா. இப்போ இந்த சூட்டோட இந்த இதை கல்கண்டு பொடிச்சதை போடக்கூடாது. போட்டால் மெல்ட் ஆகிடும். நல்லா ஒரு மாதிரி ஈரமாயிடும். இது சுத்தமாக ஆறணும். அதுக்குள்ளே நம்ம அந்த முந்திரி பருப்பு, தேங்காய் இதெல்லாம் நெய்யில் பொரிச்சு வறுத்துட்டும் இதில் கொட்டிப்போம். இது ஃபேனு கடியில் கூட வச்சுட்டு வரலாம் கொஞ்ச நேரம். இதெல்லாம் இந்த மாதிரி உதிராக ஆயிக்கணும். மிக்சியில் போடக்கூடாது. போட்டால் மொத்தையாயிடும். கையாலேயே இதை பாருங்க, இருக்கிற 1-2 கட்டியை இப்படி 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 எடுத்து விட்டா வந்துடும். நான் இன்னைக்கு இந்த அரிசி புட்டுக்கு ஸ்டீமரில் வேக விட்டேன். நீங்கள் குக்கரில் வேக விடுறதுன்னா அந்த இட்லி தட்டில் கூட வச்சு வேக விடலாம். அது மேலே மூட்டை கட்டி வைங்கோ. ஆனால் அடி தட்டில் எதுவுமே வைக்காதீங்க. ஏன்னா தண்ணி நிற்கும். அதில் மேல் தட்டில் வைங்கோ. கீழ்த்தட்டில் பிளெயினாக வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மூட்டை கட்டி அதில் வச்சு நல்லா வேக விடுங்க. இது பாருங்க நல்லா எடுத்தா. இப்போது இலுப்பு சட்டியில் நெய்யை விட்டுக்கணும். நல்லா இதுக்கு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நான் விட்டுன்னு இருக்கேன். இதில் இந்த முந்திரியை போட்டுருவோம். இந்த செவந்தோடனே இந்த தேங்காய் துருவலையும் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடியை இந்த இதில் போட்டு விட்றேன். புட்டில் இந்த வெந்த அரிசி மாவில் கையாலேயே தான் ஒதுக்கணும். நல்லா அப்படி வந்துருக்கு பாருங்க. பொறுமையாக பண்ணுவோம். இப்போ பாருங்க, இதை நல்லா இப்படி சிவப்பாக வறுத்தாச்சா. முந்திரியும் இந்த தேங்காய் துருவலையும் அடுப்பு அணைச்சிடுறோம். இப்போ இதில் போட்டுருவோம். நல்லா கலந்துடலாம். பரவாயில்ல, நல்லா நெய் விட்டாதான் நல்லா இருக்கும். ஏலக்காய், நெய் இதெல்லாம் தான் இருக்கு. இது ஒரு 2 மினிட்ஸ் ஆறணும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இது நல்லா ஆறி எடுத்தோம். ஏன்னா இந்த கல்கண்டு தூளை போடும்போது அந்த ஹீட்டில் கொஞ்சம் மெல்ட் ஆகும் இல்லையா, அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. 2 நிமிஷம் ஆறி எடுத்தோம். இப்போ இந்த கல்கண்டு தூளை இதில் போட வேண்டியது தான். நான் சொன்ன அளவும் போடுங்க. 1 கப் எடுத்துட்டேன்னா 3/4 கப்பு கல்கண்டு. அது பொடி பண்ணேன்னா 1/2 வரும். சரியா இருக்கும் அது போட்டால். சரிங்களா, போதும், அவ்வளோதான். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு கலந்தோம்னா இது சரியா இருக்குன்ட்டா அவ்வளோதான். இந்த புட்டு பத்தியெல்லாம் ஈஸியாக ரெடி ஆகிடுது. பத்தியெல்லாம் நம்ம பாகே வைக்கலை, அப்படியே கல்கண்டை பொடிச்சு கலந்துருப்போம். அதுக்காக தான் சொல்கிறேன், நல்லா வேக விட்டுடுங்கோ. 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நடுவில் ஒரு முறை கலந்து விட்டு வேக விட்டேன்னா நல்லா பூவாக வெந்துடுறது. அதுக்கப்புறம் முந்திரி, தேங்காய் எல்லாம் அதெல்லாம் சூடாக இருந்தால் அது ஆறுனதுக்கப்புறம் கடைசியில் இந்த கல்கண்டை கலந்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சுட்டு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கலாம். சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் எத்தனை வச்சு கொடுக்கலாம். ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த கல்கண்டு புட்டு. அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது கூட இந்த கல்கண்டு புட்டு. எல்லாரும் இந்த நவராத்திரிக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு
இல்லை முடியலைன்னா செவ்வாய்க்கிழமையோ இல்லை என்னைக்கு உங்களுக்கு முடியறதோ அன்னைக்கு கூட பண்ணலாம். 9 நாளும் எது ஒன்னாலும் நன்னா அம்பாளுக்கு நிவேதியம் பண்றது சிறப்பு தானே. அந்த மாதிரி பண்ணி நிவேதியம் பண்ணி எல்லாருக்கும் எத்தலா கொடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. நடுவில் இப்போ பரவாயில்ல கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்றேன், எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணேன் நன்னா வந்தது அப்படின்னு சொல்றா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி எல்லாருமே பண்ணி பாருங்க. ஒரு முறை தப்பானா கூட அடுத்த முறை கரெக்டா வரும். நம்ம பண்ண தானே வரும் இல்லையா? ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.